வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வர இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி தமிழுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது மே 23 ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த்து 23 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் நான் பார்த்தேன்னா ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா, ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ. ஸோ தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஜாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் வந்து டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வீக்லி 1 டெஸ்ட் இருக்கும். வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேஜில் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். தமிழ் என்ன படிக்கணும், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இது தகுதி தேர்வுக்கு, இது வந்து உங்கள் சப்ஜெக்ட் மேஜருக்கு. அது நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி என்ன படிக்கணும், ஜிகே என்ன படிக்கணும், ஓகே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடும். சரிங்களா, இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த ஸ்டடி பிளான் படி தான் டெஸ்ட் ஆனது நடக்கும். சரிங்களா, ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம். ஓகேங்க, ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் ஆன்லைனில் எழுதிக்கலாம். ஆன்லைனில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எழுதலாம். எப்படின்னா தமிழ் மட்டும் 30 கொஸ்டின்ஸ் தனியாக, உங்கள் மேஜர் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின் தனியாக, சைக்காலஜி 30 கொஸ்டின், ஜிகே வந்து 10 கொஸ்டின்ஸு, ஆக மொத்தம் டோட்டலாக 180 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இந்த டெஸ்ட்டை நீங்கள் தனித்தனியாகவும் எழுதி பார்த்துக்கலாம், இல்லை கம்பைனாக எல்லாத்தையும் ஒட்டுக்காக்குள்ள நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து வச்சுருப்போம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, 25 டெஸ்ட் இருக்கும். ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 180 கொஸ்டின்ஸ். சரிங்களா, மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 180 மார்க்குங்க. டைம் டியூரேஷன் வந்து 3.5 மணி நேரம் டைம் டியூரேஷன். சரிங்களா, டெஸ்ட் வந்து தமிழ், மேஜர், சைக்காலஜி, ஜிகே இது மாதிரி பிரித்து வந்து எழுதிக்கலாம். டோட்டலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500 கொஸ்டின்ஸ் பக்கம் நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜ்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா, ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. இப்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 பே பண்ணால் போதும். ஸோ இந்த டேட் வரைக்கும் இந்த ஆஃபர் ஆனது போகுது. ஸோ 23/5/2024 ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ். ஓகேங்களா, பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அமௌண்ட் அனுப்பிட்டு நீங்கள் அமௌண்ட் அனுப்ப வேண்டிய அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் திரும்ப கால் பண்ணி உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி டெமோ வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ அந்த டெஸ்ட் பேஜை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கூடிய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஷெடியூல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் நீங்கள் எப்போ வேணும் எழுதிக்கலாம். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட் டேட்டில் கொஸ்டின் அப்டேட் ஆயிடும், நீங்கள் அடுத்த நாள் கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா, டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 டைம்ஸ் எழுதி பார்த்துக்கலாம். ஒரு டெஸ்ட்டை வந்து 3 டைம்ஸ் எழுதி பார்த்துக்கலாம். அதேமாதிரி எண்ணற்ற முறை திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். அந்த டெஸ்ட் கொஸ்டின் வந்து ஆப்லேயே இருக்கும். நீங்கள் பிடிஎஃப் தான் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி கூட எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா, பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேமெண்ட் தான். ஓகேங்களா, 2500 வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். டியூரேஷன் வந்து 1 இயர். ஸோ அந்த அட்மிஷன் போடணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ், ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.